ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலை தோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கடந்த பகல் இரவு முழுவதும் என் குடும்பத்தையும், எங்கள் வேலையையும், எங்கள் ஊழியத்தையும், இந்த காலை ஜெபத்திலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் அற்புத விதமாய், அதிசய விதமாய் நடத்தின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துவோம். இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். ஸ்தோத்திரிங்க, எல்லாம் ஸ்தோத்திரிங்க. இது ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி உள்ள இருதயத்தோடு எழுந்திருக்கணும். தேங்க்யூ லார்ட் என்று சொல்லி எழுந்திருக்கணும். நீங்கள் எந்த நேரத்தில் பார்க்குறீங்க பரவாயில்ல, ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளைக்கு அட்லீஸ்ட் காலை இரவாவது நன்றி சொல்லணும். அப்படி இல்லைன்னா எப்பொழுதெல்லாம் நன்றி சொல்ல முடியுமோ அப்பொழுதெல்லாம் நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. நம்ம வேறு ஒன்றும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் மாத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி மாத்திரம் சொல்லுங்க. கர்த்தாவே உம்முடைய இரக்கங்கள், உம்முடைய கிருபைகள் தினந்தோறும் புதிதாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரங்கள் என்று சொல்லுங்க. ஏன்னா நம்ம சுவாசிப்பது, நம்ம உயிர் வாழ்வது, நம்ம இதயம் துடிப்பது, நம்ம நடப்பது, உட்காருவது, எழுந்திருப்பது, வேலை செய்வது, பிரயாணம் பண்ணுவது எல்லாம் அவருடைய கிருபை, சுத்த கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில் அது 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை காண்பிக்கிறவராக இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நினைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசிலாத நேசரே, மகிமை பிரதாப பாசத்தால் உன் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கத்தறிவும் செயல் பெரியவைகளே, சுத்தறிவும் செயல்கள் மகத்துவமானதே. கத்தறிவும் செயல்கள் பெரியவைகளே, சுத்தறிவும் செயல்கள் மகத்துவமானதே. நித்திய அறிவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின் பாக்கியம் இதே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கைகளை உயர்த்தி உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. சுகம், ஆரோக்கியம், குழந்தை, வேலை, உயர்வு, வெளிநாட்டிலே வேலை, இந்த குடும்பங்கள் இணைய வேணும், நிறைய வரன் வேணும், ஜெயம் வேணும், இந்த வருஷம் நன்மையினாலே முடிசூட்டப்பட வேணும். நிச்சயமா நேற்று என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். நம் இன்றும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால கையை உயர்த்தி அநேக சாட்சிகள் எழும்பின. விசுவாசிக்கிறேன். இன்றும் ஆண்டவரை நீங்க செய்யுங்க. ஆண்டவரை எங்க மூளை மண்டலத்தை தொடுங்க, எங்க நாசியை தொடுங்க, எங்க சைனஸை தொடுங்க. ஆண்டவரே எங்கள் நரம்புகளை தொடுங்க, எங்களுடைய இருதயத்தை தொடுங்க, எங்க சிந்தைகளை தொடுங்க, எங்க ஜீரண உறுப்புகளை தொடுங்க, எங்க சிறுநீரகத்தை தொடுங்க, எங்க கணையத்தை தொடுங்க, எங்க கால்கள் முழங்கால்களை தொடுங்க, கைகளை தொடங்க, முடக்கு வாதங்கள், இந்த ஆட்டிசம் என்று சொல்லப்படுகிற இந்த நோய், பிசாசு கொண்டு வருகிற இந்த பொல்லாத நோயை இயேசுவின் நாமத்தில் சபியுங்க.
ஆண்டவரே விடுதலை தாங்க, விடுதலை தாங்கன்னு கெஞ்சுங்க. ஆண்டவரே இறங்குங்கன்னு சொல்லி கதறுங்க. இந்த நேரம் நீங்க கேட்கலனா பெற்றுக்கொள்ள முடியாது. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ள. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை தருவேன்னு சொல்லி அவர் வாக்கிலே உண்மை உள்ளவர். அதனால கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைங்கள், தட்டுங்கள், திறக்கப்படும். இதனாலும் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். நம்ம மௌனமா இருந்தா நம் மௌனத்தில் இறங்குறவர்களாக மாறுவோம். நம்ம பேசினா கேட்டா கர்த்தர் நம்மை இன்னும் அதிகமாய் அவரை துதிக்கும் புது பாடலை நம் வாயில வைப்பார். ஆமென். கேளுங்க, தைரியமா கேளு. கிருபாசன தண்டிலே தைரியமா பிரவேசிங்க. அதுக்கு எது தடையும் அல்ல, எந்த தடையும் அல்ல. ஐயோ நான் அப்படி, நான் இப்படி இல்லை, எந்த தடையும். அவருடைய கிருபாசன தண்டையிலே பிரவேசிப்பதற்கு எந்த தடையும் இல்லை. காரணம், அவர் ஹை பிரீஸ்டா இருந்து நம்மை போல சோதிக்கப்பட்டோம். பாவமில்லாத பிரதான ஆசாரியரா, பாவமில்லாத மனுஷகுமாரனா, தெய்வகுமாரனா இருந்து காண்பித்து போனார். அவருக்கு தெரியும். He knows our weaknesses. இந்த உலகம் போற போக்கு தெரியும். இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா பிசாசின் தந்திரங்களும் மனித முயற்சிகளும் அவருக்கு தெரியும். அவரை கேளுங்க. பிசாசு நடுநடுங்கட்டும். ஒரு நல்ல அந்நிய பாஷை பேச முடியும். நீங்க நல்லா பேசி அந்த பிசாசை எதிர்த்து நில்லுங்க. அப்பொழுது அவன் உங்களை விட்டு விலகி ஓடி போவான். நீங்க யார் மேல கை வைக்கிறீங்களோ அவங்களுக்கு விடுதலை உண்டா. தினந்தோறும் தினந்தோறும் நல்ல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்க. அபிஷேகம் அபிஷேகம் வேணும் வேணும்னு கேளுங்க, வாஞ்சிங்க. ஒரு நாள் வரும், நீங்க நினையாத நேரத்துல கர்த்தர் அபிஷேகத்தை கொடுப்பார். நாவின் கட்டுகள் அறுக்கப்பட்டு ஒரு புதிய பாஷை உங்களுக்கு கொடுப்பார். எஸ், நான் என் ஊழியத்துல பார்த்திருக்கிறேன். கர்த்தர் அதை கொடுப்பார். யாருக்கெல்லாம் தவணமுள்ள இருதயம் இருக்கோ, தாகமா இருக்கிறீங்களோ அவளுக்கு தான் கொடுப்பார். ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதனால் இந்த விடுதலையும் ஆவியானுடைய விடுதலை சத்தியம் வேணும்னா அந்த ஆவியானுடைய வல்லமை தீர்க்க தரிசன வரங்களை பெற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நேற்று தினத்துல நாம ஆண்டவர் எப்படி குணமாக்குறார் என்பதை குறித்து அந்த வசனத்தை கொண்டு நம்ம பேசினோம்ல. அவருக்கு அந்த வல்லமை, குணமாக்கத்தக்கதாக அந்த வல்லமை விளங்கிற்று. இன்றைக்கு இந்த 26ல அவர் எவ்வளவு மனம் உருக்கம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். Our God is compassionate God. ஜீசஸ் என்ன சொல்ல போனா, இன்னும் பர்டிகுலரா சொல்ல போனா, ஜீசஸ் கிரைஸ்ட் கம்பேஷனேட் காட். நமக்கு கம்பேஷனேட்னா தமிழ்ல இரக்கம், உருக்கம், அதுக்கப்புறம் பரிவு, பாசம், அன்பு, நேசம், சிநேகம், நம்ம அவ்வளவு அவ்வளவு பிரியமா இருக்கிறார். இன்னும் loves us. ஆங்கிலத்துல என்ன சொல்ல, அவரு அன்புக்கு இணையே இல்லை. நல்ல வார்த்தை, கம்பேஷனேட் காட். பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய அந்த கம்பேஷனேட் குறித்து 2-3 வசனங்களை தேடும் பொழுது எனக்கு கிடைச்சிது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல ஓசியா தீர்க்கதரிசி புத்தகத்தை கொஞ்சம் நம்ம திருப்பி கொள்ளலாம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது நீங்கள் குறித்து வைத்து கொள்ளும்படி அன்போடு நான் அழைக்கிறேன். நீங்கள் தினந்தோறும் பார்க்குறீங்க. நான் உங்களுக்கு எழுத சொன்னேன், சில காரியங்கள் எழுத சொன்னேன், சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னேன், உங்களுக்கு ஷேர் பண்ண சொன்னேன், உங்கள் ஜெப குறிப்புகள் எழுத சொன்னேன். நிச்சயம் நான் உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். அதனால் நீங்கள் உங்கள் ஜெப வேண்டுதல்களை எழுதுங்க, எழுதி அனுப்புங்க. இங்கே வீடியோவிலேயே நீங்கள் யூடியூப்லேயே நீங்கள் எழுதலாம். ஓசியா 11th chapter 4வது வசனம், 4th verse. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால்
நான் அவர்களை இழுத்தேன். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளில் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். அவங்க பட்சம் சார்ந்து அவளுக்கு ஆகாரம் கொடுத்தேன். இதை அப்படியே வச்சுக்கோங்க. எப்படி நான் நியூ டெஸ்ட்மெண்ட்ல என் இயேசுவோடு கூட நான் கம்பேர் பண்றதை பார்க்கலாம். அதுக்கு முந்தி சங்கீதத்துல சங்கீதம் 86 சங்கீதம் 86 வசனம் 15. ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன். என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். உமது வல்லமை உமது அடியானுக்கு அருளி உமது அடியானின் குமாரனை இரட்சியும். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். ஆமென். அழகா இருக்கு பாருங்களேன். அதே கடவுளை பற்றி, கர்த்தரை பற்றி எபிரேயர்ல நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 4 அதிகாரம் 16 வசனத்துல, ஆதலால் ஹீப்ரு 4:16, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். நம்முடைய பலவீனம் குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசிரியர் இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையும் தைரியமா. சில நேரத்துல நம்ம அந்த தைரியத்தை விட்டுறோம். ஐயோ, இதை தப்பு பண்ணிட்டோம், இப்படி ஆயிட்டோம், ஜெபிக்கிறது இல்லை, வேதம் வாசிக்கிறது இல்லை, இப்ப போனா கொஞ்சம் வெக்கமா இருக்கு. வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது. ஏன்னா அவர் இரக்கமும் உருக்கமும் சகாயம் செய்கிறவருமா இருக்கிறார். ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்னா, ஏற்ற சமயத்துல ஆகாரம் கொடுத்து அப்படின்னு சொன்னார்ல. நீங்க மத்தேயு 15 அதிகாரம் 22 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 15 அதிகாரம் 32 வசனம். பின்பு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியை அனுப்பிவிட எனக்கு மனமில்லை. வழியிலே சோர்ந்து போவார்களே. நல்லா கவனிங்க. 25 வருஷம் இதோ இந்த 15 தேதி வரைக்கும் தை பிறந்திருக்குல, நம்ம விட்டு அவர் விலகவில்லை, கைவிடவில்லை. அவர் சொல்ற என்னோட கூட இருக்காங்க. ஆங்கிலத்துல ரொம்ப இப்படி இருந்தது. ஆக்சுவலி எப்படி இருந்ததுன்னா, பிகாஸ் தே ஹாவ் நவ் கண்டினியூடு வித் மீ. யாரெல்லாம் போன வருஷம் முழுசும் என்னோட ஜெபத்துல இருந்தீங்கன்னு தெரியாது, அல்லது அதிகாலை எழுந்து ஜெபிக்கிற பழக்கம் யாருக்கெல்லாம் இருந்தது தெரியாது, அல்லது 52 வாரங்களும் ஒரு வாரம் கூட சண்டே சர்வீஸ் போகாம இருந்தவங்க எத்தனை பேர் இல்ல.
அதில் எல்லா வாரமும் போனோம். 365 நாட்களும் வருஷம் முழுசும் 24x7 24/7 ஆண்டவரை தேடிக்கொண்டே இருந்தோம். ஒரு நாளும் மறக்கல. கண்டினியூடு. அந்த டிரான்ஸ்லேஷன் ரொம்ப பிடிச்சது. பல இன்னல்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, இழப்புகள் வந்தது, வருத்தங்கள் வந்தது, வறுமை வந்தது, வியாதி வந்தது, வியாகுலம் வந்தது. ஆனாலும் நம்ம இயேசுவை விட்டு பிரியல. ஆனா அவர் பார்க்கிறார். அதான் சொல்றாரு, அவங்க எங்களை விட்டு பிரியல, 3 நாளும் என்னோடு கூட தான் இருக்கிறாங்க. அப்படி 3 நாளுக்கே கவலைப்படுற என் ஆண்டவர் 30 வருஷமா, 50 வருஷமா, 60 வருஷமா, 70 வருஷமா, 80 வருஷமா அவரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக அவர் கவலைப்படாம இருப்பாரா? மனதுருகாம இருப்பாரா? வெறுமையாய் நாங்க அனுப்ப போறதில்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம உள்ளத்துல ஆழமா பதிஞ்சிட்டா நம்ம அவரோட பேசும் பொழுது கம்யூனிகேட் பண்ணுவதற்கு ரொம்ப எளிமையா இருக்கும். நான் உங்களோட இருந்த ஆண்டவரே, சிம்பிள், உங்களோட தானே இருந்தேன், ஒரு நாளாவது நீங்க இதை சொல்லி பாருங்களேன். தற்பெருமைனால சொல்ல வேணாம், கொஞ்சம் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவருக்குள்ள டயலாக், கான்வர்சேஷன் எல்லாம் நீங்க பேசி பாருங்க. உங்களோட தானே இருந்தேன், உங்களோட ஊழியத்தை தானே செய்தேன், வேதத்தை வாசித்தேனே, நீங்க சொன்ன மாதிரி நீ வேதத்தை மறந்தால் நான் பிள்ளைகளை மறப்பேன், என் சொன்னதுனால நான் வேதத்தை வாசித்தேனே, வேதத்தின் மீது இரவும் பகலும் தவணமாய் தாகமாய் இருந்தேனே, உபவாசம் பண்ணினேன்னு கேட்கலாம், தப்பே இல்லை. ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், அவங்க என்னோடு கூட இருக்கிறாங்களே, நான் எப்படி அவங்கள வெறுமையாய் அனுப்புவேன். அவ்வளவு மன உருக்கம் உள்ளவர். அவர் பிசிக்கல் பாடியை பார்க்கிறாரு, ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கைய லைஃபை பார்க்கிறாரு. அது மாத்திரமல்ல, நம்முடைய எதிர்கால ஃபினான்ஷியல் பொருளாதார நிலையை பார்க்கிறாரு, கண்டிஷனை பார்க்கிறாரு. இவெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு அவர் ஒன்றும் மனுஷன் அல்ல. வேதம் தான் சொல்லுகிறது, மனம் மாறு மனு புத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் அதை நிறைவேற்றாமல் இருப்பாரோ. அவ்வளோ அன்பான தேவன்ல. நம்ம அதை ஒருவேளை நாளைக்கெல்லாம் கூட பார்க்கலாம், எங்கெல்லாம் அவருடைய மனதுருக்கம் அரங்கி வந்தது என்பதை நம்ம பார்க்கலாம். அதனால தான் நான் ஓசியால நான் உங்களுக்கு வாசித்து காமிச்சேன். திரும்ப இப்போ வாசிக்கும் பொழுது அதனுடைய இதை கவனிங்களா, என்ன அழகா நமக்கு அது ஒத்து போது பார்க்குறோம். ஓசையா தீர்க்கதரிசி புத்தகம் அதிகாரம் 11:4, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிர்களால் நான் அவர்களை இழுத்தேன், அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவள் பட்சமாய் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். ஆமென். ஆகாரம் நேற்று சுகமாக்கினார், இன்றைக்கு அனுதின ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்கப்படுறார். ஐயா, எங்க வீட்டில் இல்லாத சாப்பாடா அப்படின்னு கேட்பீங்கல்ல. என்னதான் சாப்பிட்டாலும் நம்ம பல நேரங்களில் விஷத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். பேலன்ஸ் டயட் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்றார், ஆகாரம் கொடுப்பேன். நீங்க அவனாந்திரத்தில் அவர் ஆகாரத்தை, அவாந்திர வெளியிலே அவர் வழி. சீஷர்கள் சொல்றாங்க, போதாது, பத்தாது. எனக்கு நம்முடைய வாயில வருகிற பல வார்த்தைகளில் ஒரு முக்கியமான வார்த்தை பத்தாது. நான் சொன்னேன், நேற்று சொன்னேன், வெரி இம்பார்ட்டன்ட் கர்த்தருக்கு, ஆண்டவருக்கு ஹீலிங் தான்.
மனுஷனுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் உணவு தான். பேலன்ஸ்டு டயட். உணவில்லாம ஒருவன் வாழ முடியாது. அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தை வசனம் எப்படி சொல்லுகிறது? நான் அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், நோயை உன்னிலிருந்து விலக்குவேன், உன் மாப்பு சேர்க்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படும், உன் களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்புவேன். இல்ல, இன்னைக்கு நிறைய வீட்டுல நம்ம ஒரு வேலை பொருளாதாரத்துல நல்ல நிலையில இருந்தாலும் சிலர் அப்படி இப்படி தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நான் சொல்றேன், ஒருவேளை நம்ம குறைவுல இருந்தாலும் கர்த்தர் கொடுக்கிற அந்த ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, ஆகாரம் இருக்குல்ல, இதுதான் ஆகாரம். அது மாத்திரமல்ல, ஃபுட்டு அது ரொம்ப பலனுள்ளது. ஜெபித்தது சாப்பிடும்போது இன்னைக்கு பல 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 வியாதிகளுக்கு காரணம் உணவு. அதனாலதான் நம்ம ஞானவான் சொன்னா, கழுத்துல கத்தி வை, சாப்பிடும் பொழுது எதையும் அதிகமாக சாப்பிடாது. புது வருஷத்துல இன்னொரு பொருத்தனையோட கூட ஒரு ஜபத்தை நம்ம எடுக்க வேணும். வீணா விரயம் பண்ணுகிற இந்த நவீனமான ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளை வாங்கி செலவழித்து சாப்பிடுவது கொஞ்சம் அதிலே நம்ம வாங்கி சாப்பிடணும் முடிவெடுத்து அதிலே கொஞ்சம் ஹெல்த்தியான உணவாக நாம் சாப்பிடுவோம். ஏனென்றால் கர்த்தர் அது மேல ஒரு கரிசனையோடு இருக்கிறார். He always compassionate towards our physical body. ஏன்னா தேவன் தங்கும் வாசஸ்தலம் இது. சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். அவர் நெடுநாளாய் வாழ்ந்து அப்படின்னு நினைக்கிறாரு. நாமும் சாப்பிட்டு அதை பாதியிலே நம்ம முடித்துக்கொள்ள சாத்தான் நம்ம மற்ற வழியில ஏவுகிறான். இன்னைக்கு ஒரு சின்ன ஆலோசனை தான், இது ஒரு பெரிய மிராக்கிள். இது 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கு போஷித்து மீது 12 இருக்க வைத்தாங்க. அதன் இடையில உங்களுக்கு அந்த நியூமரிக்கல் பிளெஸிங்ல சொல்லிட்டேன். 5000 புருஷர்கள் மாத்திரம் இருந்தாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், என் ஆண்டவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவராய் நம்முடைய சரீரத்தின் மீது அவருக்கு எவ்வளவு அந்த அந்த கரிசனை நல்லா இருக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறார். நம்ம அதை கெடுத்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே என் சரீரத்தை தொடுங்க, ஆண்டவரே என் உணவை ஆசீர்வதிங்க. வனாந்திரத்தில் அவர் கொடுத்த உணவு இருக்குல்ல, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஹெல்த்தி டயட் இதுதான். இந்த டயட்டிஷியன் நிறைய யூடியூப்ல நீங்க போன கிறிஸ்டின் டயட்னு பாருங்க. இந்த மன்னா, இந்த காடை, தண்ணீர், இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த ஒரு டயட். இது என்ன கர்த்தர் கொடுத்த அந்த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், கிரீன்ஸ், இதெல்லாம் நம்ம பைபிள் பொக்கிஷ மாதிரி. அதை புரிந்து கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்ததற்கான காரணமும், அவனுக்கு அந்த வரங்கள் கொடுக்கப்பட்டதுக்கான காரணமே அவன் எடுத்த தீர்மானம் தான். நான் போஜனத்தினாலே தீட்டப்பட மாட்டேன். சிம்சோன் விழுந்ததுக்கான காரணமே போஜனம் தான். என்னங்க ஐயா சொல்றீங்க? சிங்கத்துக்குள் இருந்த, செத்து போன சிங்கத்துக்குள் இருந்த அந்த தேனை எடுத்து அவன் சாப்பிட்டான். ஒரு நசரேயன் தீட்டு, அதாவது பிணம் அல்லது எந்த பிணத்தையும் தொடவே கூடாது. தொட்டது மாத்திரமல்ல, அது உள்ள இருந்த தேனிலிருந்து அந்த தேனையும் எடுத்து உண்டான். அவன் விழுந்ததுக்கு காரணமே உணவு தான். இயேசுவிடத்துல நின்ற பொழுது, இயேசு தான் ஊழியத்துல ஸ்டார்ட் பண்ணும் பொழுது, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று தெய்வ தூதர்கள் வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம், இவர் என் நேசகுமாரன் அன்று கர்த்தர் சொன்னது, இதெல்லாம் நான் வச்சுட்டு இம்மீடியட்லி அப்படின்னு ஒரு வார்த்தை வரும், உடனடியாக
சாத்தானால் சோதிக்கப்படும்படியா வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். முதல் கேள்வியே, உனக்கு ரொம்ப பசிக்குதாப்பா, உங்களுக்கு ஒரு ஷார்ட் ரூட் தரேன், உனக்கு ஒரு வல்லமை கொடுக்குறேன், நீ எது சொன்னாலும் அதை செய்வ. என்ன, நீ கல்லை பார்த்து சொல்லு, அப்பமா மாற சொல்லு, நான் அதை செய்கிறேன். அவன் அதுதான் சொன்னான். அது அந்த வல்லமை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இயேசு சொன்ன வார்த்தை மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், ஆகாரம் கொடுப்பேன். அதோட முக்கியமானது, அவர் கரிசனை உள்ளவர். சரீரத்து மீது ஒருவேளை என்ன பலவீனம் இருக்கிறது, என்ன டிஃபிஷியன்சி இருக்கோ, இன்னைக்கு பல வீடுகளில் நாம் அதை பார்க்கலாம். மூளையில் ஏற்பட்ட பாதிப்பு, சைனசிட்டிஸு, சின்ன சின்ன வியாதிகள் தான், ஆனால் நெடுநாளாக இருக்கும். இன்னைக்கு ஜுரங்களை பார்க்கலாம், நெஞ்சு சளிகளை பார்க்கலாம். டயபெட்டிக் வந்து இந்தியாவிலே, வேர்ல்ட்லேயே இதை இந்தியா தான் ஃபர்ஸ்ட்டில் லிஸ்ட்டில் வரும் போல இருக்கு. பிளட் ப்ரெஷரை பார்க்கலாம், கொலஸ்ட்ராலை பார்க்கலாம், அல்லது சில முடக்கு வாதங்கள் பார்க்கலாம், சரும வியாதிகள் நிறைய பேர். முன்னாடியெல்லாம் நம்ம அதெல்லாம் சின்ன வயசுல நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. இன்னைக்கு ஸ்கின் டிசீஸ், கேன்சர், இன்னைக்கு ஹார்ட் அட்டாக், இன்னைக்கெல்லாம் ரொம்ப மலிவாக போயிடுச்சு. அதுக்கான காரணம் என்ன? நம் கர்த்தரை தேடாது தான். சிம்பிள் இஸ் தாட். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாது தான். நீங்கள் ஆண்டவரை தேடி பாருங்க, எல்லாத்துலேயும் அவரே செக் வைப்பாரு. நிஜமா சொல்கிறேன், நிஜமா சொல்கிறேன். நல்ல பெரிய விருந்து நான் போவேன். யூஸ்வலாக பெரிய பெரிய கல்யாணத்துக்கெலாம் போனேன்னா மட்டன் பிரியாணி இருக்கும், வெஜிடேரியன் இருக்கும். எனக்கு அந்த சாம்பார், ரசம், மோர் அதெல்லாம் சாப்பிட பிடிக்காது. ஏன்னா இது வந்து மசாலாலாம் இருக்கும், இதில் எல்லாம் மசாலா போட்டிருப்போம், இஞ்சி பூண்டு எல்லாம் காரங்கரெல்லாம் போட்டிருக்கோம். சரி சாப்பிடலாம், இதில் ஒன்றும் இருக்காது. உட்காந்து பார்ப்பேன், பார்த்தா என் தட்டில் மட்டும்தான் கழுத்து, கோழின்னா கழுத்து, மட்டன்னா ஏதோ ஒரு எலும்பு, தேவையில்லாத ஐட்டங்கள், கொழுப்பு, நீ வெறிக்க பார்ப்பேன். ஏன் நமக்கு மட்டும் எப்படி இருக்கு? நான் சொல்கிறேன், அவருடைய பிள்ளைகளை அவர் காப்பாற்றுற விதம் இருக்குல்ல, வித்தியாசமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு இருக்கும் அந்த ஏர்ஜ் இருக்கும், அந்த ஆசை இருக்கும், சாப்பிடணும், இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும். ஆனாலும் சாப்பிட விடவே மாட்டேன். நல்ல ஒரு வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் வந்து டிசென்ட்ரி தான். அப்புறம் ஆண்டவர் செய்கிறார், அப்பா இது உனக்கு அவசியம் இல்லை, அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. எப்பவுமே எம்டி ஸ்டமக் கூட இருங்க. நான் கொடுக்குற ஆலோசனை என்னால் செய்ய முடியல, இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், மாலை 6:30 உங்கள் உணவுல முடியுங்க. காலையில் நிச்சயம் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்க, மதியானத்தில் ரைஸ் எடுத்துக்கொள்ளுங்க, கீரை எடுத்துக்கொள்ளுங்க. சாரி, என்னால் முடியாததெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களால் முடிந்தால் நிச்சயம் அதை ஒரு பேலன்ஸ் டயட்டை நீங்கள் செய்யுங்க, சாப்பிடுங்க. என்னோடு கூட இருக்கிறாங்க, இவங்க இன்னும் நல்லா வாழணும், நெடுநாளாய் வாழ்ந்து இவங்க ஆத்மா வாழ்வதை போல் எல்லாவற்றையும் வாழ்ந்து இவங்க சுகமாக இருக்கணும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இதுவரையும் 26 வரைக்கும் நான் அவங்கள எப்படியோ நடத்திட்டேன். 25 வரைக்கும். 26 அவங்க ஹெல்த்தியாக இருக்கணும், ஹெல்த்தியாக வாழணும். அதுதான் என்னுடைய ஆசை. அதற்காக நான் அவங்க மேலே உருக்கமாக இருந்து அவர் பட்சமாய் சாய்ந்து அவருக்கு நான் ஆகாரம் கொடுக்கிறேன். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, இன்று நீர் இந்த கொடுத்த ஆலோசனைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குறிப்பிட்ட வியாதிகளை எங்களை விட்டு நீக்குங்க. நான் மேற்குறிப்பிட்ட எல்லா வியாதிகளையும் நீக்கிடுங்க. நாங்கள் ஒரு புது மனுஷரை போல மாறணும். புது இருதயம், புது சிறுநீரகம், புது ஜீரண உறுப்புகள், புதிய உடல், புதிய ஆன்மா, சரீரம் புதுசாக மாறணும்.
காலையில் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் அந்த அற்புதங்களை செய்யுங்க, அடையாளங்களை செய்யுங்க. ஆண்டவரே, எல்லாருக்கும் சாப்பாடு நிறைவாக கிடைக்கட்டும், போதுமாக கிடைக்கட்டும், பேலன்ஸ்ட் டயட்டாக கிடைக்கட்டும், நல்ல சத்துள்ளதாக கிடைக்கட்டும். வீணான செலவினங்களை தவிர்த்து விட நீர் உதவி செய்யும் சுவாமி. பொருளாதாரத்தில் தேவையோடு இருக்கிற மக்களை சந்தி. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, வேலை இல்லாதவருக்கு வேலை, ஜெயம் தாங்க. எக்ஸாம் எழுதி ரிசல்ட்காக காத்திருக்க பிள்ளைகளுக்கு ரிசல்ட் பாசிட்டிவ் பாஸ் என்று வரட்டும். நேற்று ஹீலிங் பற்றி பேசினோம். ஆண்டவரே, அநேகர் பார்த்தாங்க, பார்க்காம போனாங்க. இன்னைக்கு அதையும் அவர்கள் சேர்த்து பார்க்க நீ சுகம் கொடுக்கிறது, ஆரோக்கியம் கொடுக்கிறது. எனக்கு ஒரு அற்புதம் செய்தா, நான் ஜெபித்தேன், என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் அற்புதம் செய்தா, உங்களுக்கும் அதை செய்வார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக.